கேக்குதா பாய்ஸ்? ஓகே, ரெக்கார்ட் பண்றீங்களா? கேக்குதுடா. ரெக்கார்ட் பண்றேன் நினைக்கிறேன் அட்லீஸ்ட். Okay, so we'll start. Okay, back to our answers, and we would have this thing that is நம்மளோட இது இருக்கு பாத்தீங்களா? That is இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்துட்டு அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Steady flow Carnot refrigeration cycle uses refrigerant 134A as the working fluid. The refrigerant changes from saturated vapor to a saturated liquid. Carnot, okay. இப்போ இந்த ரெஃப்ரிஜரன்ட் சைக்கிள் வந்து யூஸ் ஓகே. இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். எப்படி ஒரு மிக்சர் மாதிரி வரும் உங்களுக்கு. நான் நீ பிரசன்டேஷன்ல காமிக்கிற சமையல நீ வந்து நீ தனியா பார்த்து படிச்சிட்டு இருக்கியா? ஹலோ, நீ பேசி கேக்குது, அவன் பேசுறது கேட்க மாட்டேங்குது. அவன் எந்த சம்பளம் இருக்காங்க கூத்துங்க? செகண்ட் சம். நீ ஏதோ 4வது பைத்தியக்காரன். நான் வந்து ஃபர்ஸ்ட் சம் மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2, 3, 4 அதுக்கப்புறம் நான் போயிட்டேன்டா அப்படின்னேன். நானே போயிட்டேன், பார்த்தா அவனும் போயிட்டான் போல. அவன் போறப்பதான் நான் கரெக்டா வந்தேன். நெட்டு பிரச்சனை எதுரா? ஹாட்ஸ்பாட் வந்து போயிட்டு போயிட்டு வருது எனக்கு. அவனும் நெட்டு பிரச்சனை போல. பாய்ஸ் ஐம் பேக் டா. ம் கேக்குதா? கேக்குது, இப்ப கேக்குதுடா. ஓகே, நெட் மட்டும் இதாச்சு. அதான். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆரம்பிக்கிறேன். டேய் டேய் டேய், ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் கௌதம் இல்ல வந்துட்டான். ஓகே, ஸோ தெரியுதுல ஸ்க்ரீனா? தெரியுதா? தெரியுது. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்களா? கொஸ்டின் படிச்சிட்டிங்களா? படிச்சிங்களா படிக்கலடா? டேய் படிக்கல, இரு படிச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்மளுக்கு ரெஃப்ரிஜரேஷன் டேபிள்லாம் தேவைப்படும். ஸ்டீம் டேபிள் தேவையில்லையா எதுக்குமே? தேவையில்ல. ரெஃப்ரிஜரேஷன் டேபிள்லேயே ஸ்க்ரீன் டேபிளோட சேச்சுரேட்டட் காலம்லாம் இருக்கும். நம்மளுக்கு பேசிக்காக ரெஃப்ரிஜரேஷன் டேபிளில் தான் வந்து ரெஃப்ரிஜரேஷன் 134A காலமும் இருக்கும். ஸ்டீம் டேபிள் இருக்காது. ஓகேடா, ஓகே. ஓகே, இப்போ ஸ்டெடி ஃப்ளோ கார்னோட் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்னாலும் விசிஆர் சைக்கிள்னாலும் ஒண்ணா? இல்லை, இப்போ இதை ரெண்டுமே மிக்ஸ் ஆனது. இப்போ செகண்ட் அந்த இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்துட்டு அந்த விசிஆர்எஸ் மாதிரி அந்த டோம் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து ரெஃப்ரிஜரேஷன் கார்னட் ரெஃப்ரிஜரேஷனோட ஸ்கொயர் இருக்குது. பார்த்துட்டியா? ஓகே, ஸோ இது விசிஆர்எஸ் இல்லை. விசிஆர்எஸ் இல்லை. ஓகே, ஸோ படிச்சிட்டிங்களா? படிச்சாச்சரா? ஓகே, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்ற உங்களுக்கு புரிய முடியுதுல்ல? அந்த கோபியோட இதுக்கே நீங்கள் கேட்கணும். அதில் உங்களுக்கு வந்து T2 T3 கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது கார்னாட்னால T2 T3 வந்து சேம். தட் இஸ் 30 டிகிரி செல்சியஸ். ரெஃப்ரிஜரண்ட் வந்து என்னடா? ஆமாடா, ஆமாடா. என்னடா? ஆமாம்,
ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் த எவாப்ரேட்டர் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. மூணு இது கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ், தட் இஸ் பேசிக்லி நம்மளோட அந்த கூலிங் எஃபெக்ட் அண்ட் நெட் ஒர்க் இன்புட். சரியா? இப்போ நம்மளோட சைக்கிள் வந்துட்டு கார்னோட்டா இருக்கனால இவந்து அந்த சாச்சுரேஷன் டவுன் கீழே போட்டால் கூட நம்மளுக்கு சிஓபியோட ஃபார்ம்ல மாறாது. கூலிங் அப்போ சிஓபியோட ஃபார்ம்ல என்ன நமக்கு வந்து டி லோவர், அந்த டி எல்என்டிக்கு போட்டுக்கோங்க இது upon change in temperatures. The higher temperature minus lower temperature தான் வந்து COP. COP வந்து lower temperature upon change in difference between the higher temperature and the lower temperature. இந்த lower temperature நம்மளுக்கு கொடுக்கல, நம்மளுக்கு higher temperature கொடுத்துருக்காங்க, pressure at evaporator கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ரெஃப்ரிஜரண்ட் 134A கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒன்றும் இல்லை, அந்த பி எவாப்ரேட்டர்ன்ட்டு இருக்குல்ல, அந்த எவாப்ரேட்டர் ப்ரெஷர் 160 கிலோ பாஸ்கல் இருக்குல்ல, அதை நம்ம வந்துட்டு பாரை மாற்றணும். ஸோ பாரை மாற்றணும்னா கிலோ பாஸ்கலில் வந்துட்டு பார் வந்துட்டு 10⁵ பாஸ்கல், கிலோ பாஸ்கலும் 10⁵ பாஸ்கல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கிலோ பாஸ்கல் டு பாரா மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இது பாஸ்கலை மாற்றிக்கோங்க. சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ 160 × 1000 போட்டுட்டு டிவைட் பை 10⁵. அப்போ பேசிக்காக உங்களுக்கு என்ன வரும்? 1.6 பார் வரும். 160 கிலோ பாஸ்கல் பிகம்ஸ் 1.5 பார். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேஷன் டேபிளில் வந்து பேஜ் நம்பர் 24, 25 ஆகும். ரெஃப்ரிஜரேஷன் டேபிள் அந்த பேஜ் நம்பர் 24, 25 தான் வந்து சாச்சு கிராஃப் ரெஃப்ரிஜரேஷன் டேபிள் அந்த ஆமாம் அந்த கிராஃப் மாதிரி மேலே போட்டிருக்குங்களா, ரெஃப்ரிஜரேஷன் ஒயிட் கலரில் இருக்குங்களா லாபுக்கு? ஆமாம். ஆத்தர் பேர் சொல்றாங்க, ரெஃப்ரிஜரேஷன் டேபிள்ல நான் பிடிஎஃப் போட்டுக்கிறேன். என்ன விஷயம்? ஆத்தர் பேர் என்ன? அந்த ரெஃப்ரிஜரேஷன் டேபிள் ஆத்தர் பேர் என்ன? RS குர்மி, JK குப்தா. ஓகேடா. ஓகே. ஸோ அந்த உங்களுக்கு வந்து எந்த டேபிளாக இருந்தாலும், எந்த ஒரு புக் யூஸ் பண்ணாலும், நீங்கள் ரெஃப்ரிஜரண்ட் R134Aன்ட்டு ஒரு காலம் அந்த சாச்சுரேட்டட் டேபிள்ஸ் இருக்கும். அந்த காலம் அந்த இண்டெக்ஸ் பேஜில் பார்த்துட்டு வாங்க. அது பேசிக்காக நம்ம இந்த புக்கில் வந்துட்டு 24, 25 பேஜ் நம்பரில் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா சாச்சுரேட்டட் டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தேன் CF3CH2F கம்மா போட்டுட்டு R134Aன்னு போட்டிருப்பாங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? டேய் சுதீர், என்கிட்ட வந்து ரெஃப்ரிஜரேஷன் இல்லடா, நீ கண்டினியூ பண்ண அப்படியே பாத்துக்கிறேன். என்னடா? என்கிட்ட ரெஃப்ரிஜரேஷன் டேபிள் இல்லை, நீ கண்டினியூ பண்ண அப்படியே கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் ஃபோட்டோ போய்ட்றேன். அது வந்து கண்டென்ட்ஸ் டேபிள் வந்துட்டு R134A ரெஃப்ரிஜரண்ட் போய் தேடுறா, அதுக்குன்ட்டு பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் வந்துட்டு 24, 25 இல்லைடா. அப்போ நீ உன் புக்கை வேறு புக்குன்னு நினைக்கிறேன்டா. இதில் வந்துட்டு உன் கண்டென்ட்ஸ் டேபிளில் பேத்துட்டு நீ வந்துட்டு R134A எங்கே எழுதிருக்கான்னு போய் பாரு. சாச்சுரேட்டட் டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன் இருக்கும் அந்த டேபிள், அந்த நம்பரில் போயிட்டு நீங்கள் பாருங்கள்.
என்னோடது வந்து இந்த எடிஷன் தேர்ட் எடிஷன் ப்ரிஃபேஸ் டு தேர்ட் எடிஷனா? ம். நான் உங்களுக்கு என்னோட புக்கில் இருக்க அந்த இதுவும் நான் அனுப்பி விட்றேன். வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்வா அதை டவுன்லோட் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். ஓகே. அதை ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு இப்போ 1.6 பார்ல நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் இன்ட்ராபுலேட் பண்ணி பார்க்கணுங்க. போயிருது. ப்ரெஷர் சாச்சுரேஷன் ப்ரெஷர் அண்ட் பார்ல இருக்கு பாரு, அந்த செக்ஷனில் பார்த்தோன்னா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணால் டெம்பரேச்சர் வந்துட்டு பிட்வீன் -10 -20க்கும் பிட்வீனில் வரும். அதனால தான் கோபி வந்துட்டு இங்கே வந்து அந்த டெம்பரேச்சர் டிஎல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்துருக்கா -16 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ டிஎல் தெரியும், டிஹெச் கொடுத்துட்டாங்க. ஸோ சிஓபி கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகேடா. இப்போ நம்மளுக்கு இன்னொன்று கூட இருக்குடா. என்னன்னா கியூவோட ஃபார்முலா Q is equal to T del S. இதான் வந்துட்டு கியூக்கு இன்னொரு ஃபார்முலா எம்சிபி டெல்டா டி மாதிரி. Q is also equal to T into del S. del S எப்படி வருமா? இப்போ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் லைன்லாம் இருக்குல்ல, இங்கே இருக்க T இப்போ இந்த ரெண்டுத்துக்கு பிட்வீனில் இருக்க டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி வேல்யூ, அது வந்துட்டு QL. புரியுதா? இது ஒரு ஃபார்முலா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தியா இந்த கார்னரில் கோபி. Q is equal to T del S. இப்போ T வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் T, என்ட்ரோபி சேஞ்ச் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸில் பிட்வீன் இருக்க என்ட்ரோபி சேஞ்ச். ஓகே பாஸ்? ஓகேடா. ஏன்டா சிரிக்கிற? கேளு, ஏன் சிரிக்கிறா கேளு. யாரா சிரிக்கிறா? சரி ஓகே பிரச்சனை. The amount of heat absorbed from the refrigerated space என்ன? heat absorbed QL தானே இங்கே தானே. ஸோ QL ஓட ஃபார்முலா என்ன? TL into S1 minus S4. கரெக்டா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல இந்த ஃபார்முலா நான் சொன்னது? இப்போ
இப்போ ரொம்ப சிம்பிள்ரா. இங்க இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன், இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன். தட் இஸ் பேசிக்கா இங்க நம்மளோட எவாப்ரேஷன், கம்ப்ரஷன், கண்டென்சேஷன், எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஸோ கம்ப்ரஷனும் எக்ஸ்பான்ஷனும் வந்து ஐசென்ட்ரோபிக், ஒரே என்ட்ரோபியில் நடக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸில் 0.2 எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த சாச்சுரேஷன் டோமில் இருக்க இந்த சைடில் இருக்க லைனில் இருக்குது. இந்த சைடில் இருக்க லைன் நான் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த சைடில் இருக்க ஹாஃப் லைனில் எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கேஸஸ், இந்த சைடில் இருக்க ஹாஃப் லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ளூயிடு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதே டேபிள் வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸில் போயிட்டு அங்கே இருக்க எஸ் லிக்விட் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி இருக்கும்ல, அதோட கேஷஸ் தட் இஸ் வேப்பர் எஸ்ஜின்னு போட்டிருக்கும். அதோட வேல்யூ 1.7150 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து S1ஓட வேல்யூவும் S2ஓட வேல்யூ தான் S1ஓட வேல்யூனா ஒரே என்ட்ரோபி. அதே மாதிரி S3க்கு வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸில் SF ஃப்ளூயிடோட வேல்யூ தட் இஸ் 1.1432. அதோட என்ட்ரோபி வேல்யூ தான் S4ஓட வேல்யூமே. ஸோ டெம்பரேச்சர் தெரியும், S1 S4ஓட வேல்யூவும் தெரியும். செப்பரேட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டா QL தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அதே மாதிரி சாரி 30 டிகிரி செல்சியஸில் பார்க்கக்கூடாது, நம்ம TL தான் பார்த்துக்கணும். 1 and கரெக்ட் தான். நம்ம TL வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் S1 S4 வந்து S2 S3 வந்து எடுக்கிறனால S2 S3 வந்து என்ன டிகிரி செல்சியஸில் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் வச்சு தான் நீங்கள் வந்து டேபிளில் பார்க்கணும். சரியா? S2 S3 வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குது, 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ கரெக்ட் தான், நான் சொன்னது கரெக்ட் தான். ஸோ அதில் போய்ட்டு இங்கே வந்து SG பார்ப்பீங்க, இங்கே வந்து SF பார்ப்பீங்க. சரியா? ஸோ SG SF நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது என்ன என்ட்ரோபி இங்கே இருக்கோ அதே தானே கீழே இருக்க போது, பிகாஸ் இட்ஸ் ஐசென்ட்ரோபிக். ஸோ S1 S4 வேல்யூ கிடச்சிரும். இப்போ மல்டிப்ளை பண்ணுற டெம்பரேச்சர் மட்டும் லோவர் டெம்பரேச்சர் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க. இவங்க என்தால்பி அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதுலாம் தேவையில்லை. நம்ம அதுக்கப்புறம் QHம் வந்து QH இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் இருக்குல்ல, TH இன்ட்டு S2 மைனஸ் S3. இப்போ S2 S3 வந்து உங்களுக்கு தெரியும், S4 அந்த S1 S4 இருக்க சேம் என்ட்ரோபி தான். இப்போ இந்த TLக்கு பதிலாக TH மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா QH வந்துடும். ஏன் நான் QH நான் சொன்னேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, செகண்ட் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேஸ். தி நெட் ஒர்க் இன்புட் வந்து என்ன, நெட்வொர்க் இன்புட் வந்து பேசிக்காக இந்த என்தால்பி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 and 1 தான். ஸோ இந்த 2 and 1க்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்தால்பி வந்து கண்டுபிடிக்கணும் நெட்வொர்க் இன்புட்காக. ஸோ அது வந்து விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு QH மைனஸ் QL. QH மைனஸ் QL வந்து வில் கிவ் யூ த சேம் ஆன்சர். ஓகே, இல்லைனா வந்து கோபி எப்படி இப்படியும் போயிருக்கான். நம்ம QL தானே ரெஃப்ரிஜரேட்டட் எஃபெக்ட், COP ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம், QL கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒர்க் இன்புட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ QL பை COP W கண்டுபிடிச்சிடுறோம். சிம்பிளான கொஸ்டின் முடிஞ்சாச்சு. ஓகேயா? புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் விட்டுலாம், அது சிம்பிள் தான். இதுக்கு மட்டும் வாங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேர்ட் கொஸ்டின்ல அதே மாதிரி 134A enters the condenser of a steady flow Carnot refrigerator as a saturated vapor at 90. இது வந்து PSIல இருக்குது, அதை நீங்கள் பாரம் மாற்றணும்னா டிவைட் பை 14.5. ஓகே, அண்ட் இட் லீவ்ஸ் வித் குவாலிட்டி தான் வந்து தி எக்ஸட் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். தி ஹீட் அப்சார்ப்ஷன் ஃப்ரம் தி ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் 30. ஸோ 2 ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை TS டயக்ராம் காமிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as a saturated vapor it enters the condenser என்டர் பண்ணிட்டு இந்த ப்ரெஷர் என்டர் பண்ணுது, அது லீவ் பண்ணுது வித் குவாலிட்டி ஆஃப். இங்கே லீவ் பண்ணுதுன்னா அப்போ நம்ம இங்கே பேசிக்காக என்ன படிச்சிருப்போம், இங்கே 3ல வந்துட்டு தான் இங்கே வந்து கண்டென்சர் வந்து லீவ் பண்ணுது. ஆனால் அது வந்து இங்கே லீவ் பண்ணுற போது ஒரு குவாலிட்டியோடு லீவ் பண்ணுங்கன்னா இங்கே வந்து இந்த 3 வந்துட்டு அந்த லைனை தொடலன்ட்டு அர்த்தம். ஆனால் இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் தான் கோபிங் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது வந்து எக்ஸ் வந்து நம்ம இப்போ முன்னாடி நம்ம லாஸ்ட் தெர்மல்லாம் படிச்சிருப்போம், இப்படி நம்ம பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? S is equal to SF plus X SFG. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடா இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்குது? ஹெச்சுக்கும் இதே ஃபார்முலா தான். H is equal to H
plus HF plus HFG. ஞாபகம் நம்ம ஏதோ தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சோமா? ஆமா அதேதான். ஸோ இப்போ என்னன்னா இங்க வந்து இந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஆக்சுவலி இது தொடலை இங்க, இது கொஞ்சம் முன்னாடியே இங்கே இருந்திருக்கும். ஸோ இங்க இருந்து தான் கீழே இப்படி வந்திருக்கும். ஓகே, இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கோபி வந்துட்டு நம்ம முன்னாடி மாதிரி இங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து 3 வந்து சம்வாட் இங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கீழே இது வர மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரா பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ பிளாக் இஸ் ஃபீன் 3 வந்து இந்த பாயிண்ட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டு வரைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதான் வந்துட்டு ரியலான இந்த இது வந்து நம்ம 3 டாஷ் வச்சுக்குவோம். சரியா? 3 டாஷ் 2 3 டாஷ், இது வந்து 4 டாஷ் ஆக்கிக்கலாம். இது 1. ஓகே, இது 4 டாஷ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து இதாகுது. புரியுதா பாய்ஸ்? புரியுதா? புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதோட வந்து இது கொடுத்துட்டாங்க, குவாலிட்டி தட் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு இங்க இருக்க ஆக்சுவல் என்ட்ரோபி நம்மளால கண்டுபிடிக்கலாம். எப்படி? இங்க தான் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, இந்த லைனோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த பாயிண்டோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இந்த தேர்ட் பாயிண்டோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நோட் அண்ட் மைண்ட் வந்து டெம்பரேச்சர் தான் இங்கே கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ தேர்ட் பாயிண்டோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம அந்த டேபிளில் போயிட்டு 90 PSAனா டிவைட் பை 14.504 வந்துட்டு 6.2 பார் சம்திங் வருது. 6.2 பார் எங்கே போய் தேடி பார்த்தீங்கன்னா 6.07 பார்க்கு அப்புறம் 6.45 பார் தான் இருக்குது. ஸோ கோபி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியிருப்பான். எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண வேல்யூவில் வந்து உங்களுக்கு வந்து S3யோட வேல்யூ வந்து அவன் வந்துட்டு S3 டாஷ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த S3 அந்த ப்ரெஷருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி SF3யும் SFG3யும் வந்து கோபி வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த ப்ரெஷருக்கு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அந்த ப்ரெஷருக்கு அது கூட வந்துட்டு அவன் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டான்னா அவன் வந்துட்டு S3 தட் இஸ் நம்மளோட S3 டாஷ் வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். புரியுதா பாய்ஸ்? எனக்கு தம்ஸ் அப் பண்ண உனக்கு தெரிய மாட்டேங்குதாடா? ஓனோ, நான் அதை பார்க்கறதுல அந்த ஸ்க்ரீனை. ஓகே புரியுது. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வந்துட்டு எஸ், ஆனால் இப்போ S3 தானே அக்கார்டிங் டு ஹிஸ் இதுதான் சேம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். the coefficient of the 4 dash வந்து அடிக்கும். ஸோ இதான் நம்மளோட ஆக்சுவல் ரெஃப்ரிஜரேஷனோட கூலிங் எஃபெக்ட். இப்போ 1 to 2 வந்து சேம் தான். ஸோ அதுக்கு நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே எல்லாம் பண்ணிக்கோ. ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறதுக்கும் இங்கே கீழே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த 3 இங்கே இல்லாமல் இங்கே வந்துடுது. அதனால 3 டேஷ் மார்க் பண்ணிருக்கு. ஸோ அந்த ஸ்கொயர் இவ்வளோ பெருசாக இங்கே வராமல் நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ இங்கே ஆயிடுது. சரியா? ஸோ அதனால நான் எப்படி இங்கே இருக்க இந்த ப்ரெஷர் வச்சு இந்த இதோட என்ட்ரோபி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட என்ட்ரோபி சேம், அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சிமிலர் தான். ஓகே, போத் ஆஃப் தெம் யூ கேன் டூ இட் வெரி சிமிலர் கொஷின்ஸ். யூ கேன் ஃபினிஷ் டூ இட் யோர் செல்ஃப்டா. நம்ம இப்போ தான் வந்து VCRஸ்க்கு வரோம். 4th கொஷின் போகலாமா பாய்ஸ்? எங்கடா 4th கொஸ்டின் ப்ரோ. ஆண்டா, நான் சிரிச்சிட்டே இருக்கேன். நான் இல்லடா, நான் இப்ப சிரிக்கிறேன். அப்ப இருந்தேன்டா. ஓகே, 4th கொஸ்டின் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Commercial refrigerator with a refrigerant 134A as the working fluid is used to keep the refrigerated space at -30 degrees Celsius.
by rejecting its waste heat to cooling water that enters the condenser at 18 degrees Celsius at the rate of 0.25 kg per second and leaves at 26 degrees Celsius. First half of the question வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்க்கலாம். Okay, so commercial refrigerator with the refrigerant வந்து R134A கொடுத்துட்டாங்க. The refrigerated space வந்து -30 டிகிரி செல்சியஸ்ல வந்து வச்சுட்டு இருக்கணுமா. ஓகே, நம்ம எவாபரேட்டட் ஸ்பேஸ் வந்துட்டு -30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. By rejecting its waste heat to cooling water that enters the condenser. கண்டென்சர்ல வந்து நம்ம வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம்ல, அது கூல் பண்ணுவோம்ல, நம்ம வர அந்த ஹாட்டான அந்த ஏர் ஃப்ரம் கம்ப்ரஸர். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 18 and 26 டிகிரி செல்சியஸ். அதோட ஃப்ளோ ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, தி ரெஃப்ரிஜரண்ட் என்டர்ஸ் தி கண்டென்சர் என்டர் பண்ணுற ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1.2 மெகா பாஸ்கல் அண்ட் 65 டிகிரி செல்சியஸ். அது கண்டென்சரை லீவ் பண்ணுற பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, 42 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நம்ம 1 by 1 மார்க் பண்ணோம், சரியா? ஸோ 134A வந்து R134A ரெஃப்ரிஜரேட் கொடுத்துட்டாங்க. ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு -30 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸை -30 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணோம்னா அது 0.4 தான். 0.4 தான் வந்து நமக்கு வந்து ஐடியலான டிகிரி செல்சியஸ். அதான் இந்த ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ், தட் இஸ் இங்கே தான் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டு எவாப்ரேட்டருக்கு வருது இல்லை, இங்கே தான் -30 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்படியே இங்கே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகப்படும், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐடியலாக ஆக்சுவலாக ஸோ வரது நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ் வந்து ஒரு டெம்பரேச்சர் வைக்கணும்னு சொன்னால் அதை வந்து T4 எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு கூலிங் வாட்டர் வந்துட்டு நம்ம கண்டென்சர் வந்துட்டு இங்கே தானே கண்டென்சர் இருக்கும் 2க்கும் 3க்கும் இல்லை, இங்கே வந்துட்டு கூலிங் வாட்டர் வந்து என்டர் பண்ணிட்டு அது வந்து லீவ் பண்ணுது. அப்போ தானே வந்து நம்ம வந்து வர ஹாட் கேஸ் ஃப்ரம் கம்ப்ரஸர் வந்து கூல் பண்ண முடியும். ஸோ அதோட வந்து இதான் வந்து நம்ம இது நான் இது வந்து என்ன சொல்லணும்னா Q in Q outன்னு வச்சுக்கலாம், சரியா? கோபி என்ன வச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் இது வந்து Q in, இது வந்து Q out, Q in. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா Q out எப்படி போகுது, it should be equal to Q out should be equal to இங்கேருந்து நம்ம இந்த கம்ப்ரஸரில் இங்கேருந்து ஹை டெம்பரேச்சரில் வருதுல்ல, அந்த கேஸ் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணணும்னா அது வந்து நம்ம ஹீட் எடுக்கணும். ஹீட் எடுக்கிறது வந்து ஷுட் பி ஈக்குவல் டு தி ஹீட் கெயின் பை தி கூலிங் வாட்டர், கரெக்டாக? இந்த ஹீட் கெயின் பை தி கூலிங் வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க ஏற்கனவே இந்த கூலிங் வாட்டரோட இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. மோர் ஓவர் அதோட மாஸ் ஃப்ளோ ரேட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க, பாருங்கள், மாஸ் ஃப்ளோ ரேட் m.dot கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அப்போ MCP டெல்டா T போட்டால் நம்மளுக்கு வந்து இது வாட்டர் தான், ஸோ CP 4.something வரும். ஸோ அதுக்கு வந்து Q out நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஒரு நம்ம வந்து ஆர்டர் வைஸாக நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு த ரெஃப்ரிஜரண்ட் என்டர்ஸ் தி கண்டென்சர் at 1.2 மெகா பாஸ்கல். ஸோ என்டர்ஸ் தி கண்டென்சர் at 1.2 மெகா பாஸ்கல்னா இந்த 2 இருக்குல்ல, இதுதான் வந்து கண்டென்சரோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கே தான் வந்து 1.2 மெகா பாஸ்கலில் இருக்குது, தட் இஸ் இங்கே. ஸோ இப்போ ப்ரெஷர் ஆனால் ஆல் திஸ் திங் இஸ் கான்ஸ்டன்ட் படிச்சுப்போமா. ஸோ இது வந்து 1.2 மெகா பாஸ்கல் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டெம்பரேச்சரும் கொடுத்து வச்சுருக்காங்க. டெம்பரேச்சர் என்ன கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா 65 டிகிரி செல்சியஸ். இங்கே இருக்க டெம்பரேச்சர் 65 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அதனால T2 டெம்பரேச்சர் வந்து 65 டிகிரி செல்சியஸ், இங்கே 65 எழுதி பார்க்கல இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ப்ரெஷர் வந்து இப்போ வந்துட்டு P1க்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இருக்குமா அண்ட் இட் லீவ்ஸ் அட் 42 டிகிரி செல்சியஸ். 42 டிகிரி செல்சியஸ் வந்து T3. கண்டென்சர் லீவ் பண்ணுற பிளேஸ் வந்து இதுதானே, T3 தானே. ஸோ இது வந்து 42 டிகிரி செல்சியஸில் இருக்குன்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதான் கோபிங்க 42 எழுதியிருக்காப்புல. The inlet state of the compressor is கம்ப்ரஸரோட இன்லெட் ஸ்டேட்டோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க 60 கிலோ பாஸ்கல் அண்ட் -34 டிகிரி செல்சியஸ். ஸோ P1 கொடுத்துட்டாங்க. இங்கே தானே கம்ப்ரஸரோட இன்லெட்டு 1, இதுதான் கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸரோட இன்லெட்டோட ப்ரெஷர், ஸோ P1 கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்க லோவர் ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுவும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதோட இங்கே 1ல் இருக்க டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. அது கோபி வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சரை அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ரஸர் இஸ் எஸ்டிமேட்டட் டு கெயின் அ நெட் ஹீட் ஆஃப் 450 வாட் ஃப்ரம் த சரௌண்டிங். அந்த கம்ப்ரஸர் வந்து ஒரு எஸ்டிமேட்டட் நெட் ஹீட் வந்து 450 வாட் ஃப்ரம் த சரௌண்டிங் வந்து அது வந்து கெயின் பண்ணது நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம் ஃபர்தராக சம்மில். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, the quality of refrigerant at the evaporator inlet. குவாலிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், நம்ம மேல இருக்க கொஸ்டினே நம்ம வந்து குவாலிட்டினா நம்ம அந்த எக்ஸ்ன்னு தான் படிச்சிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, அது எவாப்ரேட்டர் இன்லெட்னு கேட்டிருக்காங்க. எவாப்ரேட்டர் இன்லெட்னா இங்கே ஃபோர்த்தோட இதுதான். ஸோ நம்மளோட 4 பொசிஷன் எங்கே இருக்கு, இங்கே இந்த ஃபோர்த்தில் இருக்க எக்ஸ் வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். இது ஈஸியாக பார்க்கலாம். எப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட் 134 அதே டேபிள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இங்கே வந்துட்டு தேர்டோட ப்ரெஷர் 0.3 ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியுமா, 0.3 ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஈச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2 ப்ரெஷர் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2 ப்ரெஷர். ஸோ 2 ப்ரெஷர் என்ன, 1.2 மெகா பாஸ்கல். 1.2 மெகா பாஸ்கலில் பாரா மாற்றிக்கிட்டிங்கன்னா 11.843 வருது. அது நீங்கள் வந்துட்டு 11.843 வந்து நம்ம இந்த டேபிளில் போய் சர்ச் பண்ணுங்க. அந்த பார் அந்த ப்ரெஷரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இட்ஸ் பிட்வீன் 9 and 12 இருக்கும். ஸோ அங்கே இருக்க ப்ரெஷரில் நீங்கள் வந்துட்டு என்ன போய் நீங்கள் போய் சர்ச் பண்ணோன்னா 0.4 இருக்குல்ல, ஆஸ் அ சேம் என்தால்பி ஆஸ் 3. நம்ம விசிஆர்ஸில் படிச்சிருப்போம். என்ட்ரோபி ஃபார் கம்ப்ரெஷன் இஸ் ஐசென்ட்ரோபிக், என்தால்பி ஃபார் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஐசென்தால்பிக். ஸோ 3யும் 4க்கும் ஒரே என்தால்பி, 1 and 2க்கு அது என்ட்ரோபி. ஸோ 3யோட என்ன என்தால்பியோ அதுதான் வந்து 4ஓட என்தால்பியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ 3யோட என்தால்பி வந்து எந்த லைனை தொடுது, இது வந்து ஃப்ளூயிட் லைனுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷரில் 11 பாயிண்ட் நம்ம இந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல 11.843, அதில் 3யோட பாயிண்ட் வந்துட்டு இந்த லைனை தொடுறதுனால ஃப்ளூயிட் லைன். ஸோ ஹெச்எஃப் போய் பார்க்கணும். அந்த 11 பாயிண்ட் பார் இருக்குல்ல, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராபுலேட்டாக பண்ணி தான் பார்க்கணும். அது பண்ணிவிட்டு நம்ம அப்போ ஹெச்எஃப்பும் எக்ஸ்ட்ராபுலேட் தான் பிட்வீன் பண்ணி பார்க்கணும். அது பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஹெச்எஃப் தான் இங்கே வந்து H3 இருக்கும். அந்த H3யோட வேல்யூ வந்து 259.35 கிலோ ஜூல்ன்ட்டு வருது. அது வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு பிட்வீன் தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு H4 பிகாஸ் என்தால்பி ஆஃப் H3 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு H4. இப்போ நம்ம H4ல வந்துட்டு நம்ம என்ன கேட்குறோங்க, எக்ஸோட வேல்யூ கேட்குறோங்க, அதான் குவாலிட்டி. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், H4ஓட வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு H3. ஸோ இப்போ இந்த H4ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இட் வில் பி ஈக்குவல் டு H4F மைனஸ் பிளஸ் எக்ஸ் HFG. இந்த எக்ஸை தான் நம்ம கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ HFG இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸை தான் நம்ம கேட்டிருக்காங்க. இந்த H4 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு H3 வேல்யூ, அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ H4F எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் தெரியுங்களா, இங்கே வந்து இது என்ன ப்ரெஷர்னா P1 ப்ரெஷர் தான். P1 P4 வந்து சேம் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா HF மட்டும் பாருங்கள், அந்த வேல்யூவே இங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு HFG வேல்யூ பாருங்கள், அதை இங்கே போடுங்க. இப்போ வந்துட்டு அந்த வேல்யூ போட்டோன்னே இப்போ இது எல்லாமே இன்டர்போலேட் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ப்ரெஷரில் வந்து எக்ஸாக்டாக அந்த டேபிள் மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் போட்டுட்டோன்னே நீங்கள் வந்து எக்ஸை ஃபைன் பண்ணுங்க. அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணுற எக்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், அது எவாப்ரேட்டர் இன்லெட். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜரேஷன் லோட் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கோபி அந்த மாதிரி தான் கோபி வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு அப்படி தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாப்பிங்க. அந்த மாதிரி எக்ஸோ கண்டுபிடிச்சிருப்பாப்ல. நெக்ஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷன் லோடு என்னன்னா பேசிக்காக நம்மளோட ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். ஸோ ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் என்ன, நம்ம வந்து படிச்சிருப்போம் விசிஆர்ஸ்க்கு மாஸ் ஃப்ளோ ரேட்டு இன்டூ என்தால்பி டிஃப்ரென்ஸ்னு படிச்சிருப்போம். இப்போ நம்ம வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ என்தால்பி டிஃப்ரென்ஸ்னு நம்ம வந்து படிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹீட் ரிஜெக்டட் இந்த கண்டென்சர், இப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த கியூ தேவைப்படுது. நம்ம கண்டென்சரில் வந்துட்டு ஒரு மாஸ் ஃப்ளோ ரேட்டில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த வாட்டர் வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வச்சு அவங்க வந்து ஹீட் நம்ம வந்து QO மார்க் பண்ணியிருப்போம். அதான் வந்து ஹீட் வந்து ரிஜெக்டட் இந்த கண்டென்சர் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க.
இது ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா which is also equal to the heat gained by the heat lost by the refrigerant. ஸோ அந்த ஹீட் லாஸ்ட் பை த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஏன் நம்ம இந்த இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம்னா நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி ரெஃப்ரிஜரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போதான் தான் நம்ம வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் வாட்டரில் எம் டாட் இது ஆஃப் தி ரெஃப்ரிஜரண்ட். ஸோ அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட வந்து எம் டாட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து QH கண்டுபிடிச்சோம் ஃப்ரம் த கிவன் வேல்யூஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த Q அவுட் விச் இஸ் த Q லாஸ்ட் பை தி ஹீட் லாஸ்ட் பை தி எவாப்ரேட்டர். And the heat lost by the evaporator and the mass flow rate of the not evaporator, heat lost by the refrigerant. So heat lost by the refrigerant and mass flow rate of the refrigerant into Cp of the refrigerant into T naught, that is the inlet temperature of the refrigerant and minus of the exit temperature. So inlet and exit temperature நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து கண்டென்சர் வந்துட்டு இன்லெட் டெம்பரேச்சர் இது 65 டிகிரி செல்சியஸ், அவுட்லெட் டெம்பரேச்சர் 42 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து அமிச்ச அந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சிபியும் சிவியும் வந்து டேபிள் சுஜித் நீ கண்டினியூ பண்ண போய் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அகிலேஷ் கௌதம், நம்ம இந்த டேபிள் இருக்குடா, இதில் வந்துட்டு சிபியும் சிவியும் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் நான் அமிச்ச டேபிளில் இல்லை, ஏன்னா என் புக்கில் அது இல்லை, ஆனால் வேறு புக்கில் இருக்கும். ஸோ அந்த புக்கில் இருக்க சிபி வேல்யூ தான் அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட அந்த சிபி வேல்யூ நம்ம போட்டுக்குவோம். அதை போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 65ம் 42ம் கொடுத்துருந்தாங்களே, அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி இது கண்டுபிடிச்சிரும் ரெஃப்ரிஜரண்ட்டு. அந்த மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னே ரெஃப்ரிஜரேஷன் லோடுக்காக H1 H4 தேவையில்லை. இப்போ H1 H4க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்தால்பி அட் ஹியர். இப்போ ப்ரெஷர் அட் இந்த இதுக்கு நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் P1. இப்போ இந்த லைன் வந்து எதை தொடுதுன்னா கேஷஸ் லைனை தொடுது. ஸோ இந்த ப்ரெஷரில் போயிட்டு HG தான் வந்துட்டு H1. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 4த்துக்கு வந்துட்டு நம்ம என்ன தெரியும், என்தால்பி ஆஃப் 3 தான் என்தால்பி ஆஃப் 4ன்னு தெரியும். என்தால்பி ஆஃப் 3 = என்தால்பி ஆஃப் 4ன்னு தெரிஞ்சனால நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம H4 வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால H1 H4 தெரியும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி ரெஃப்ரிஜரண்ட்டும் அந்த H1 H4 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு ரெஃப்ரிஜரேஷன் லோ கிடைச்சிடும். தட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா COP ஆஃப் தி ரெஃப்ரிஜரேட்டர். COP ரெஃப்ரிஜரேட்டர் சிம்பிள் தான். நம்மளுக்கு வந்து என்ன, இந்த ரெண்டுத்துக்கு இருக்க பிட்வீன் இருக்க என்தால்பி டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை இந்த ரெண்டுத்துக்கு இருக்க என்தால்பி டிஃப்ரென்ஸு. ஸோ நமக்கு H1 H4ஓட என்தால்பி நமக்கு தெரியும். H2க்கு மட்டும் என்தால்பி கண்டுபிடிக்கணும். H2க்கு என்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலா ஷீட்டில் நான் காமிச்சிருப்பேன். என்தால்பி அட் H2 டேஷ் ப்ளஸ் சிபி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஃப்ரம் T2 அண்ட் T2 டேஷ். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு என்தால்பி அட் H2 டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷரில் வந்துட்டு என்னாச்சு நீங்கள் போய் பார்க்கணும்னா இது வந்து ஃப்ளூயிட் லைன், சாரி கேஸ் லைன். கேஸ் லைனில் போயிட்டு HG அட் திஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதான் வந்து H2 டேஷோட என்தால்பி. அது ப்ளஸ் பண்ணி எது கூட ப்ளஸ் பண்ணிங்கன்னா சிபி டெல்டி. இந்த டெல்டி வந்து எந்த ரெண்டுக்குன்னா இந்த 2 டேஷ்க்கும் 2 இருக்க பாயிண்ட்டுக்கு பிட்வீன் இருக்க அந்த டெம்பரேச்சர். இந்த 2 வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 65. 2 டேஷுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர்னா இந்த ப்ரெஷருக்கு வந்துட்டு அந்த பக்கத்துலேயே சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் தான் அந்த 2 டேஷோட டெம்பரேச்சர். அந்த 2 டேஷோட டெம்பரேச்சரும் 2 டெம்பரேச்சரும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணிவிட்டு சிபியோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிபி வந்து அந்த இந்த ப்ரெஷருக்கு வந்துட்டு என்ன சிபின்னு வந்துட்டு அந்த டேபிள் நம்ம டேபிள் இல்லை, ஆனால் வந்து அந்த மித்தவங்க வேறு டேபிள் வேறு மேபி அகிலேஷ் ஹோம் புக்கில் இருக்கலாம் நினைக்கிறேன் அந்த சிபி வேல்யூ சிவி வேல்யூலாம். ஏன்னா இந்த இது ஓல்டு எங்ககிட்ட இருக்கிறது ஓல்டு எடிஷன், உங்ககிட்ட இருந்து நியூ எடிஷனால அதில் இருக்கலாம்டா. ஸோ அந்த சிபி வேல்யூ நீ மல்டிப்ளை பண்ணி நீ வந்துட்டு என்தால்பி வேல்யூ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க H2 வருது. ஸோ இப்போ H2 கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்கள் COP வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து T2 டேஷோட டெம்பரேச்சர் கண்டுபிடிப்பீங்கன்ட்டு. அது என்ன மெத்தட்னா, இங்கே இருக்க என்ட்ரோபி 1ல் இருக்க என்ட்ரோப்பியும் 2ல் இருக்க என்ட்ரோப்பியும் சேம் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? இப்போ 1ல் இருக்க என்ட்ரோபி வந்து என்ன நம்ம வந்துட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், இந்த ப்ரெஷர் இந்த 1ல் இருக்க ப்ரெஷரில் நம்ம வந்துட்டு SG வேல்யூ கண்டுபிடிச்சா அது வந்து 1ல் இருக்க என்ட்ரோபி தட் வில் பி ஈக்குவல் டு S2 என்ட்ரோபியா. ஸோ S2 என்ட்ரோபி வந்து வாட் இட் வில் பி ஈக்குவல் டு, இந்த S2 என்ட்ரோபி ஷுட் பி ஈக்குவல் டு S2 டேஷோட என்ட்ரோபி ப்ளஸ் CP ln T2 upon T2 டேஷ்னு படிச்சிருக்கோம்.
ஸோ T2 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அங்கே T2 டேஷ் மட்டும்தான் இங்கே ஒன்று மட்டும் தெரியாமல் இருக்கும். ஏன்னா இங்கே S2 டேஷும் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இந்த ப்ரெஷரில் போயிட்டு அப்பர் ப்ரெஷரில் இங்கே இருக்க ப்ரெஷரில் போயிட்டு இங்கே இருக்க எஸ்டி கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வந்து S2 டேஷ். ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. T2 டேஷ் மட்டும்தான் இருக்காது இருக்கும். அந்த T2 டேஷ் கண்டுபிடிச்சிட்டோன்னே நம்ம வந்து இந்த என்தால்பி இருக்க அந்த ஃபார்முலாவில் போட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தட் உங்களுக்கு எப்போ சொல்லியிருக்கு. ஸோ சிஓபியும் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. Next is theoretical maximum refrigeration load for the same power input to the compressor. Maximum refrigeration load for the same power input to the compressor என்னன்னா இங்கே ஓபி வந்து நம்ம இப்போ தான் இந்த 450 கிலோவாட் வந்து இந்த யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இங்கே கோபி வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம்ல. சுகீர் என்ன சொல்லணும்னா the theoretical maximum refrigeration load for the same power input to the compressor நம்ம power input to the compressor வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், the compressor is estimated to gain a net heat of 450 watt பார்த்தோம்னா from the surrounding. So compressor வந்து it should do work against this thing also. இந்த 450 wattக்கு அகேன்ஸ்டாகவும் அது பண்ணும். அந்த ஹீட் வந்து இந்த ஹீட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து நம்ம வந்து ஹோல் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் இன்புட் வந்துட்டு நம்ம இந்த 450 வாட் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால கம்ப்ரஸர் ஒர்க் கூட இந்த 450 வாட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து ஒரு சிஓபி. தியரட்டிக்கல் மேக்ஸிமம் ரெஃப்ரிஜரேஷன் லோட் ஃபார் த சேம் பவர் இன்புட் இந்த கம்ப்ரஸர்னா இந்த பவர் இன்புட் வந்துட்டு 450 வாட்டை மட்டும் கழிச்சிட்டு அப்போ கண்டுபிடிக்கிற ஒரு சிஓபி இருக்கும்ல, அந்த தான் தியரட்டிக்கல் மேக்ஸிமம். அந்த சிஓபி வச்சுட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெஃப்ரிஜரேஷன் லோடு வந்து கண்டுபிடிங்க. அதுதான் வந்து தியரட்டிக்கல் மேக்ஸிமம் ரெஃப்ரிஜரேஷன் லோட். புரியுதா பாய்ஸ்? ஒரே நிமிஷம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், மீட்டுக்கு வந்துக்கிறேன். எனக்கு தெரியாது, நீ ஹேண்ட் ரைஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது. தம்ஸ் அப்பா புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் புரியல. புரியுதா? உனக்கு என்ன புரியல? இல்ல என்ன புரியலன்னு இல்ல, எனக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. நான் பிசிக்கலா போட்டு பார்த்தா தான் எனக்கு கம்ப்ளீட்டா புரியும். மித்த அளவுக்கு நீ சொன்னபடி எல்லாம் புரிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 5th क्वेश्चन 6th क्वेश्चन எல்லாம் ரொம்ப சிமிலர்ரா. ஓகே. இப்போ 7th क्वेश्चन வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதை பார்க்கலாமா இப்போ? ஓகேடா. 7th क्वेश्चन என்ன ஆகும்னா, இதெல்லாம் லாஸ்ட் இந்த பேப்பர்ல இந்த क्वेश्चन மட்டும் பார்த்துக்கலாம். மெத்தட்லாம் வந்துட்டு இந்த நாலேஜ் வச்சே உங்களால பண்ணிட முடியும். ஸோ 7th क्वेश्चन கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஐடியல் 7th क्वेश्चन நீங்கள் எடுத்து இப்போ படிக்கிறீங்கன்னா அது வந்து இட் டஸ் நாட் ஃபாலோ தி சேம் லைன்ஸ் அஸ் ஐடியல் டிஎஸ் அண்ட் பிஹெச் கிராஃப் ஆஃப் விசிஆர்எஸ். ஏன் இப்போ படிங்க. இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் 134A இருக்கும். என்டர்ஸ் தி கம்ப்ரெசர் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் ஆஸ் சூப்பர் ஹீட்டட் வேப்பர் அட் 0.14 மெகாபாஸ்கல். சூப்பர் ஹீட்டட் வேப்பராக வந்து 0.14 மெகாபாஸ்கல் வந்து என்டர் பண்ணுது. அது வந்து அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கிறோம் அது வந்து நம்ம அந்த சாச்சுரேஷன் டோம்லேருந்து ரைட் சைட் போயிருதுன்ட்டு. கோபி இதுல இருந்து நம்ம வந்து 7th क्वेश्चन போய் பார்ப்போம். 7th क्वेश्चनல பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த 1 வந்துட்டு ஆக்சுவலி நம்ம டயக்ராம் வந்து இப்படி இருக்காது ரியலா. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்கு. இந்த 1 வந்துட்டு இங்கே நம்ம மேலே பார்த்துருப்போம். இங்கே இந்த லைன் இந்த கர்வ்ல இங்கே இந்த புள்ளி போட்டு இந்த லைன்ல இருந்து அப்படியே மேலே போயிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் அது வெளியில வந்திருக்கும். சூப்பர் ஹீட்டடாக இருக்கும். இங்கே சூப்பர் ஹீட்டட்னு கூப்பிட்டுருப்பேன், இங்கே சப்கூலிங்னு கூப்பிட்டுருப்பேன். ஸோ அந்த 1க்கு இந்த சைடு வெளியில வந்திருக்கும். சரியா? அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் -10 டிகிரி செல்சியஸ் அட் த ரேட் ஆஃப் இது வந்து அங்கே T1ல இருக்க அந்த டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. அங்கே ஃப்ளோ பண்ணுற அந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் லீவ்ஸ் அட் 0.7 மெகாபாஸ்கல் அண்ட் 50 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ இந்த 2ல இருக்க அந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. The refrigerant is cooled in the condenser to 24 டிகிரி செல்சியஸ் அண்ட் இவ்வளோ மெகாபாஸ்கல்ன்ட்டு. ஸோ சின்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம யூஸ்வலாக வந்து பிஹெச்ல வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் படிச்சிருக்கோமா. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ப்ரெஷருக்கும் இங்கே இருக்க ப்ரெஷருக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 0.7 மெகாபாஸ்கல்னு கொடுப்பாங்க, 0.65 மெகாபாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க இப்போ கண்டென்சர் லீவ் பண்ணுற போது. ஸோ இதனாலே உங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிராஃப் வந்து ஐடியலாக இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவல் கிராஃப் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் மாறுது, டெம்பரேச்சர் மாறுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன படிக்கிறீங்கன்னா இட் இஸ் throttle to 0.15 மெகாபாஸ்கல்ன்ட்டு வருது. டிஸ்ரிகார்டிங் எனி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த throttle to 0.15 மெகாபாஸ்கல் தான் 4th பாயிண்ட் இருக்க ப்ரெஷர். Disregarding any heat transfer and pressure drop in the connecting lines between the components,
show the cycle on the TS diagram with respect to saturation lines and determine the rate of heat removal from the okay. இப்போ rate of heat removal from the refrigerated space and power input to the compressor. Basically நம்ம refrigeration எஃபெக்டிவும் பவர் இன்புட் இது கம்ப்ரஸரும் நம்ம கேட்குறோம். ஓகே, இது நம்ம ரெண்டு பேர்த்தையும் இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சிஓபி அது எனிவே நம்ம கண்டுபிடிச்சிரும். ஐசோட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸரும் நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபார்ம்ல காமிச்சிருக்கேன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரே நிமிஷம் பாஸ் தண்ணி குடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இதில் என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு புது இது தட் இஸ் நமக்கு ஆக்சுவல் ஐடியல் மாதிரி இல்லை, இப்போ ஆக்சுவலாக இருக்குன்னு பார்த்துக்கிறோம். இப்போ எல்லா மெகாபாஸ்கலும் பாராக மாற்றிக்கணும், டெம்பரேச்சர்ஸ் வந்து கெல்வினாக மாற்றிக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து ஹீட்டிங் கூலிங் லோடு வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன நம்ம பார்க்கணும்னா கூலிங் லோட் தானே இங்கே பார்க்கணும். தட் இஸ் ரேட் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஹீட் ஃப்ரம் தி ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேஸ்னா இந்த கூலிங் லோட். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, மாசுலர் ரேட் ஆஃப் தி இது ரெஃப்ரிஜரண்ட்டு அண்ட் தென் அதோட என்தால்பி டிஃப்ரென்ஸ் இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடும் பேசிக்காக H1க்கும் H4க்கும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம இங்கே பாருங்க 1ல் இருக்க ப்ரெஷர் வந்து 0.14 மெகா பாஸ்கலும், இங்கே வந்து த்ராட்டில் தட் இஸ் 4ல் இருக்க ப்ரெஷர் வந்து 0.15 இருக்குது. ஸோ ஆக்சுவலி அப்போ எப்படி ஆயிருக்குன்னா நம்மளுக்கு இப்போ ப்ரெஷர் வந்துட்டு இப்படி இல்லாமல் கீழே வந்து 4ல் வந்துட்டு அந்த சாச்சுரேஷன் டோம் வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்ன இருக்கு இங்கே நம்மளுக்கு. ஒரே நிமிஷம், இந்த டோம் இப்படி நான் போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு 0.15 இருக்கு ப்ரெஷரு 4ஓடுது. ஸோ அது வந்து மாறாது, இந்த லைன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் இந்த சாச்சுரேஷன் டோமுக்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் சூப்பர் ஹீட் ஆகிறதுக்கப்புறம் தான் 0.1 வந்திருக்கு. ஆனால் அதோட ப்ரெஷர் இதோட கம்மியாக இருக்குது, 0.15லேருந்து 0.14 ஆயிருக்கு. ஸோ அதோட இந்த மாதிரி ஒரு டிப்பு வந்திருக்கும், இந்த மாதிரி டிப்பு. அதுக்கப்புறம் தான் இந்த 2க்கு வந்து இப்படி போகும், புரியுதா? இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இதான் வந்து இந்த இங்கே இருக்க அந்த ரீஜனோட அந்த சேஞ்ச் அது வந்து இங்கே டிப் ஆகிருக்கும். இது 4, இது வந்து 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 1ஓட இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 1ல் இருக்க என்டர் தி கம்ப்ரஷன் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டாங்க, அதோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, மாசுலர் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா இதில் இது பார்க்கலாம். தட் இஸ் நம்ம வந்துட்டு இங்கே பவர் இன்புட் தி கம்ப்ரஸர் டக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? பவர் இன்புட் டு தி கம்ப்ரஸர் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதே கண்டுபிடிச்சிடலாம், ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பேஸோட அந்த கூலிங் எஃபெக்டை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். H1 வந்துட்டு இங்கே கீழே இருக்கனால அது வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்து H1 வச்சுக்கிட்டா இது வந்து 1' வச்சுக்கலாம். இங்கே லைனில் கரெக்டாக இருக்கிறது வந்து 1' வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது வந்து 1'ன்னு வச்சுக்கலாம், இது வந்து 1' வச்சுக்கலாம். சரியா? ஸோ இங்கே இருக்க நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, இதோட ப்ரெஷர் 1ஓட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க 0.14. 1' ப்ரெஷர் எந்த ப்ரெஷராக இருக்கும், 4ஓட ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல் லைன் பேரலல்னு சொல்லிட்டேன். ஸோ 0.15 போயிட்டு நம்ம இந்த சாச்சுரேஷன் ரூமில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கேஸஸாக இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து இது பாருங்கள், கேஸஸ்லேருந்து இது போய் பாருங்கள், என்தால்பி HGயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து H1' தெரியும். இப்போ 1ல் இருக்க இதுக்கு வந்து 1ல் இருக்க H1ஓட என்தால்பி என்ன, H1' + Cp del change in இந்த டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும். ஸோ இப்போ 1' இருக்க டெம்பரேச்சர் வந்து என்னவா இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து போய் பார்க்குறது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சாச்சுரேஷன் இந்த ப்ரெஷர் லைன் இருக்கும்ல, இந்த ப்ரெஷர் லைனோட இந்த ப்ரெஷர் வந்து நான் 0.15 மெகா பாஸ்கல் அதை பாராக மாற்றிக்கிட்டிங்கன்னா அதை போயிட்டு அந்த பாரில் வேல்யூ வந்து வர்றது வந்துட்டு நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட் டேபிளில் போய் பார்த்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் வேல்யூ இருக்கும்ல அந்த நெக்ஸ்ட் காலம்ல, அதான் வந்து 1' டெம்பரேச்சர். ஓகே, இந்த 1' டெம்பரேச்சர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 1ஓட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ சிபி டெல்டி நம்ம போட்டுருவோம். ரெஃப்ரிஜரேட்டரோட அந்த சிபி வந்துட்டு எந்த வேல்யூலையும் போய் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா 1' தெரியுமா, அந்த 1' அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் வந்துட்டு 0.15 மெகா பாஸ்கல் பார்த்தோம்ல, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சிபி வேல்யூ இருக்கும்ல, அந்த சிபி வேல்யூ போட்டு நீங்கள் H1 கண்டுபிடிச்சிடலாம். H1 இஸ் ஈக்குவல் டு பேசிக்கலி H1' + Cp del T. del T வந்து T1' minus T1. ஸோ அந்த மாதிரி இருக்கும், சாரி T1 minus T1' இருக்கும். ஸோ இதை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து H1 கண்டுபிடிச்சிருவீங்க.
H4 வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை. 4 வந்து இங்கே இருக்காது, பேசிக்காக இங்கே தான் இருக்கும், ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். ஸோ 4 இது தப்பாக வரைஞ்சிட்டேன். அந்த 4 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்கே இருக்குன்னா இது நம்மளோட சாச்சுரேஷன் டோமு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே 3லேருந்து தானே இப்படி கீழே வந்துட்டு 4க்கு வந்து இப்படி வந்திருக்கோம். ஸோ 4 வந்துட்டு has the same enthalpy as that of 3. சேம் enthalpy as that of 3னா அப்போ 3யோட enthalpy நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். 3யோட enthalpy என்ன, 3யோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரெஷரில் போயிட்டு ஹெச் இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஃப்ளூயிட் லைன் தான். ஸோ ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிட்டா அதான் வந்து H4ம். ஸோ H4ம் தெரியும், H1ம் தெரியும். ஸோ இந்த ரெண்டு சேஞ்சை நான் இது கண்டுபிடிச்சாச்சு. மாஸ் ஃப்ளோ ரேட் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஒன்னுக்கு சொல்கிற போதே அந்த மாஸ் ரேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் 0.12 kg/s. ஸோ அதை வச்சே நம்ம வந்து ரெஃப்ரிஜரேஷன் லோடு தட் இஸ் ஃபியூவல் கண்டுபிடிச்சிருவோம். அதான் இந்த ஃபார்முலாக்கு தான் கோபி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்புல. நெக்ஸ்ட் வந்துட்டு பவர் இன்புட் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாமா? பவர் இன்புட் என்ன, இப்போ வந்து என்ன வந்து கோபி பண்ணிட்டாப்புலன்னா நம்ம இப்படியும் பண்ணலாம். பவர் இன்புட்டுக்கு வந்துட்டு இதை சேஞ்ச் இன் என்தால்பி தானே பவர் இன்புட்டு. ஸோ கோபி என்ன பண்ணுறாப்புலன்னா ஃபஸ்ட்டு என்னன்னா இது பண்ணுறாப்புல, தட் இஸ் சிஓபியே கண்டுபிடிச்சிடறாப்புல. அது என்ன பண்ணுறாப்புல, நம்மளுக்கு 1 தெரியும், 1 2 இங்கே இருக்க 1 to 2 வந்துட்டு நம்ம 1க்கோட என்தால்பி தெரியும், 2வோட என்தால்பி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதே ஃபார்முலா தான். இப்போ இதுக்கு வந்து இப்படி போயிருக்கா, அதனால நமக்கு என்ன தெரியும், H2 = H2 dash plus CP T2 minus T2 dashன்னு தெரியும். ஸோ நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ஃபார்மில் பார்த்த மாதிரியே நம்ம வந்து H2 நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் எவ்ரி வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. இங்கே எவ்ரி வேல்யூ கொடுத்துட்டனால நம்ம வந்துட்டு இப்போ H2வும் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ H2 தெரியும், H1 தெரியும், H4 தெரியுமா. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சிஓபி டேரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. சிஓபியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் இன்புட்டு, அந்த ஒர்க் இன்புட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்னு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பவர் இன்புட் வந்து கம்ப்ரஸர், ஏன்னா ரேட் ஆஃப் ஒர்க் டன் இருக்கும். ஸோ அந்த பவர் இன்புட் வந்து கம்ப்ரஸர் கொடுத்துடலாம். இப்போ ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸர், ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி கம்ப்ரஸருக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலா படிச்சிருந்தோம். நான் இருக்கா H2 dash minus H1 upon H2 minus H1. H2 dash தான் இது. ஸோ எப்பயுமே ஸ்மாலர் லைன் டிவைட் பை த பிகர் லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ H2 dash minus of H1 upon H2 minus H1. ஸோ அந்த H2 minus H1 வந்து இங்கே போட்டு எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஸோ அது இங்கே போட்டுட்டோம்னா ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி வந்துடும். நெக்ஸ்ட் சிஓபி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதுவே நம்ம இங்கே போட்டு நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துருவோம். அவ்வளோதான் பாய்ஸ். இவ்வளோ சம்ஸ் பார்த்தாலே போதும்டா. நம்ம வந்து இந்த இங்கே இருக்க எல்லா சம்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் எப்படி கேட்டாலும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா, நான் கொடுத்த எல்லா ஃபார்முலேஷன் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதை வச்சு இங்கே கோபி எல்லா சம்ஸும் இங்கே பண்ணியிருப்பாப்புல. அது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே பாய்ஸ், இன்னைக்கோட மீட்டிங் இதோட நிப்பாட்டிக்கலாமா? ஓகேடா சுதீர். ஓகேடா சுஜித். நோ ப்ராப்ளம்டா. ஓகே பாய். என்ன பாய் பாய்டா.